தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக அது வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் நேற்று பேச்சுவார்த்தையில எதுவுமே இடம்பெறல அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. எல்லா கட்சிகளும் கூட்டணிகளை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களும் கூட இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் அவங்களால கூட்டணியை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே போல புதிய கட்சி டிவிக்கு கட்சி, அதே போலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் சரியான உறுதிப்பாட்டோடு கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று உருப்பெற்று வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தல் அறிக்கை எந்த மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம முதல்ல கர்நாடகாவில் மாதிரி வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், பீகார் வரைக்குமே இந்த தேசிய ஜனநாயக தேர்தல் கூட்டணி மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்தது. அப்போ நம்ம தமிழகத்தில் அது எந்த மாதிரி இருக்கும்? தமிழக மக்களுடைய விருப்பத்திற்கு தக்கபடி, அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கபடி இந்த தேர்தல் அறிக்கை உறுதியாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி புதிய கூட்டணி கட்சிகள் எதுவும் சேர வாய்ப்பு இருக்கா? கூட்டணியில நாள் இருக்குல்ல, இன்னைக்கு 11ஆம் தேதி, இன்னும் நாள் இருக்குல்ல. புது கூட்டணிகள் வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? எது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆட்சியில பங்குகிட்ட காங்கிரஸ் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், கூட நட்பு கேடில் விளையும் அப்படின்ட்டு. அவருடைய வாக்கு இந்த விஷயத்துல பொய்த்ததே இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டையை ஏற்படுத்துகின்றார்களோ அப்போதெல்லாம் தமிழர்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பாமகல இந்த சின்னம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. முதல்ல கூட்டணியில அன்புமணி அவர் வந்திருக்காரு, ராமதாஸ் அது செல்லாதுன்ற மாதிரி இப்ப தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம் இப்ப அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும்தான் நாம் பார்க்க போறோம். அதிமுக ஆட்சி பாஜக ஆட்சியில பங்கு எப்படிங்க? அதிமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாய்ப்பு. எல்லா விஷயத்தையுமே இப்பவே நம்ம போட்டு உடைச்சிட்டா என்ன அர்த்தம்? நாள் இருக்குது. இனி கூட்டணி கட்சிகள் இடத்தை முடிவு பண்ணணும், வேட்பாளர்களை முடிவு பண்ணணும், தேர்தல் நடக்கணும், வெற்றி அதனை சார்ந்த எந்தெந்த கட்சிக்கு எப்படி இருக்குது எல்லாம் சார்ந்துதான் நிறைவாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். முதல்வர் அவரோட தலைமையில தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு பங்கு இல்லைன்றது ஒரு தனியார் தொலைக்காட்சி இருந்தாரு. அதே மாதிரி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அதே மாதிரி தானா இல்ல எப்படி? இல்ல, முதல்வர் அவர்கள் அவர் விருப்பப்படலாம், மக்கள் விருப்பப்படவில்லை. மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அப்ப கூட்டணி நான் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்க கேட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்வர் அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டீங்க. முதல்வர் அவர்களுடைய விருப்பத்துக்கு தக்கபடி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்காது. அவங்க தனித்தும் வர முடியாது. அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முயன்றாலும் வர முடியாது. கூட்டணியாகவும் அவர்கள் வர முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி டப்பா இன்ஜின் எங்க தான் டாப்னு சொல்லி எப்படிங்க? பாஜக டப்பா இன்ஜின் எங்க இன்ஜின் டாப்பான இன்ஜின் சொல்லி எந்த இன்ஜின் எப்படி இருக்குங்கிறது இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். நன்றி. வெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன்.
விருந்தினர்கள் நிர்மலா பெரியசாமி, மருத்துவர் கார்த்திகேயன், திருச்சி வேலுசாமி, செந்தில்வேல், ஜீவ சகாப்தன், நந்தகுமார். இன்று மாலை 6 மணி. இடம் HPM பாரடைஸ் AC கல்யாண மஹால், MTH சாலை, அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ் மற்றும் ஸ்டெரென் கிளப் சோடா.